நம்ம உடம்புல ஜீரணமாகிற ஒரு பொருள் நல்ல சர்க்கரை, ஜீரணமாகாத பொருள் கெட்ட சர்க்கரை. அப்போது ஜீரணமாகறதுக்கு என்ன காரணம்? நம்ம உணவு முறை, நம்ம சாப்பிட்ட முறை எல்லாம் தான் காரணம். அப்போது அஜீரணமான சர்க்கரை ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதுவும் நம்ம உண்ட முறை, நம்ம சாப்பிட்ட முறை தான். அப்போது நம்ம சாப்பிட்ற முறை மூலிமா தான் நம்ம உடம்புக்குள்ளே நல்ல சர்க்கரையும் ஃபார்ம் ஆகுது, கெட்ட சர்க்கரையும் ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம பசி எடுத்து நம்ம உமிழ்நீரோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்போ உற்பத்தி ஆகுதோ அந்த நேரத்தில் பசி எடுத்து நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருந்து சுரக்கிற பைல் ஜூஸும் சரி, நம்ம இன்சுலினும் சரி சரிவர சுரக்கும். அப்போது நம்ம என்ன பொருள் சாப்பிட்றோன்னு அர்த்தம் கிடையாது, அதை எந்த வகையாக சாப்பிட்றோம், எப்படி கொதிக்க வச்சு வேக வச்சு அவிய வச்சு நல்லா சாப்பிட்றோன்ற முறையில் தான் நமக்கு நல்ல சர்க்கரை ஃபார்ம் ஆகுது. அப்போ கெட்ட சர்க்கரை உடம்புல ஃபார்ம் ஆகுதுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதோ மருந்து மாத்திரை சூரணம் பல ஆண்டுகளாக எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாழ்வியல் முறைகள் இந்த உணவு பழக்கத்தை மாற்றினாலே உங்கள் உடம்புல நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லா பொருளுமே நல்ல சர்க்கரையாக தானே கன்வெர்ட் ஆகும். அந்த நல்ல சர்க்கரை உள்ளே போச்சுன்னா நம்ம செல்லுக்குள்ளே நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக தான் இருப்போம். அதே இது கெட்ட சர்க்கரை செல்லுக்குள்ளே போக வைக்கிறீங்க, அந்த கெட்ட சர்க்கரை செல்லுக்குள்ளே போச்சுன்னா டெட் ஆகிடும், அந்த செல்லை சாக அடிச்சிடும். வருடக்கணக்காக அது சாக சாக நமக்கு நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். நம்ம செயல்களே நம்மளால் செய்ய முடியாமல் சோர்ந்து போயிடுவோம். இதுதான் நடக்குது. ஜீரணமான நல்ல சர்க்கரை, ஜீரணமாகலனா கெட்ட சர்க்கரை.